மா, இந்த வீட்ல முக்கியமான ஒருத்தரை எனக்கு இன்ட்ரோ கொடுக்கவே இல்லையேம்மா. யாரு? யாரு? என்ன அசோக், பல்லவிய சொல்றீங்களா? கரெக்ட் இசை. நீங்க என்னோட ஈஸியா சிங்க் ஆயிடுறீங்க. அண்ணா, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஏன்டா பயப்படுற? நீ என் செல்லம்டா. ஆமா, உனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணனுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். எனக்கு கண்ணு மட்டும் தெரியட்டும். இந்த சிட்டில இருக்க எல்லா ஐஸ்கிரீம் கடையில இருந்தும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஓகேவா? சரிங்கண்ணா. அப்புறம் அசோக், இது வர்ஷினி, இசையோட தங்கச்சி. ஹாய். வணக்கம். வர்ஷினியோட பக்கத்துல இருக்காங்களே, அவங்க தான் அவளோட அம்மா. பேரு ருக்மணி, என்னோட சம்பந்தி. வணக்கம். வணக்கம். கே ஸ்ரீஜா, சிந்தாமணி, என்ன அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. வாங்கன்னு சொல்றல. அங்கேயே நின்னா எப்படி? பக்கத்துல வாங்க. வாங்க சிந்தாமணி, ரெண்டு பேரும் வாங்க. சரி, வா ஸ்ரீஜா. அசோக், மா, இது ஸ்ரீஜாப்பா, ராகவோட வைஃப். ஹாய் ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, ஏன் அமைதியா இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. ஹாய் அசோக். ஹாய். என்ன ஸ்ரீஜா, டயலாகுக்கும் பாடி லாங்குவேஜுக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் அசோக், ஸ்ரீஜா பக்கத்துல நிக்கறாங்களே, உன் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி, உன் அத்தை சிந்தாமணி. வணக்கம் அத்தை. வணக்கம். என்ன அத்தை, குளிருதா உங்களுக்கு? கையெல்லாம் நடுங்குது. ஓ, குளிர் ஜுரம் வந்துருச்சா? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல விஷால். அவங்க அசோக்கோட இந்த நிலைமைய பார்த்து எமோஷனல் ஆயிட்டாங்க. ஓஹோ, எமோஷனல் ஆயிட்டாங்களா? ஆமா அசோக், இனிமேலாவது நீ சந்தோஷமா இருப்பா. கண்டிப்பா அத்தை.